அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. அங்கே இருக்கிற வரைக்கும் அவங்க கன்னிப்பெண், இங்கே வந்தவங்கன்னா வாழை. வாழைன்னா வாழைத்தாய், வாழை பெண் கிடையாது, வாழைத்தாய். அங்கே அது கன்னிப்பெண், இங்கே வாழைத்தாய். வாழைத்தாய்னா திருமணம். அப்போது சிவ நடனம் இங்கே தான் காட்சி. அதனால தான் நம்ம பிரதோஷத்தை அப்போல்லாம் மாட்டோட சந்து, அந்த கொம்பு இருக்கு இல்லையா, கொம்பு சந்தில் பார்க்கறது எது என்னன்னா இந்த 2 கண்ணு தான் அந்த இடம். நம்ம இது சந்தில் போய் நின்று அங்கே பார்க்குறோம். அங்கே பார்க்கும்போது சிவன் சக்தி நடனம் நமக்கு தெரியுன்றதுக்காக ஒரு ஐதீகமாக இதை வச்சாங்க. இதுதாம்மா அது வாழைப்பெண்ணுன்னா அது வாழைப்பெண் கிடையாது, வாழைத்தாய், தாயின்னு சொல்லணும். பெண்ணுன்ற மூலாதாரத்தில் இருக்கிறவங்க தான் பெண். மேலே வரும்போது வாழைத்தாய், அவங்க திருமணம் ஆனவங்க, தாய் அங்கே வந்தவொன்னே. அதனால தான் ஐயா சொல்லுவார், தாயை காட்டி தந்தையுடன் சேர அருள் புரிய வேண்டும்னுவார். இது மாதிரி எதாவது கேட்டால் தான். நானே சொல்லிக்கிட்டு இருந்தா அவங்க பின்னாடியெல்லாம் சிரிச்சிட்டே ஒரு ஏதோ பேசினே கிடக்கிறாருப்பாங்க. நீங்கள் கேட்டால் சொன்னால் கேட்டதுக்கு சொல்கிறாரு பரவாயில்லன்னுவாங்க. நானே தனியாக பேசுகிற மாதிரி இருக்குல்ல, அப்போ என்ன நினைப்பாங்க பின்னாடி, இவன் நினச்சிருவாங்க அவர் பாட்டி பேசினே கிடைக்கிறாரு, இவர் இப்படி போல இதுன்னு. அதனால் தயவுசெய்து கேளுங்க. இந்த இடம் புனிதமான இடம் இது. அதனால் இந்த பாடம் கொடுக்குறாங்க. சிலர் இதை வெளியிலலாம் போய் கொடுக்குறாங்க, மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இதோட வேல்யூ அப்படின்ற மாதிரி தோணுது. இல்லை, தோன்றது நியாயமான விஷயந்தான். விதிப்படி நடந்துக்கிட்டு இருக்குது. அது விதிப்படி நடக்குது. இப்போது இவர் ஒரு சிறப்பான கேள்வி தான் இவர் கேட்டது. என்னென்னா இதுக்கு ஒரு உதாரணம் இங்கேயே நடந்தது, அது நான் சொல்கிறேன். என்னன்னா இப்போது இங்கே இவ்வளோ பெருசாக நம்ம மண்டபம்லாம் கட்டிட்டோம். இப்போது ஊருக்காரங்க என்ன பண்ணாங்க, இங்கே ஐயா கல்யாணம் ஒன்று, ஏழைப்பட்டவங்க. அந்த நேரத்தில் கொரோனா, நீ பணம் கொடுத்தா கூட வெளியில் எதுவும் சத்திரம் கிடைக்காது, கல்யாணம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயா அது மாதிரி வேணே, சரிப்பா பண்ணிக்க, அதுக்கு என்ன இருக்குது, பண்ணிக்க, கல்யாணம் பண்ணிக்க. இடம் விட்டோம், ஃப்ரீயாக பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு. இங்கே விட்டவன என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாம் சரக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது போட்டு என்ன அந்த குழாவெல்லாம் உடச்சிட்டாங்க. இங்கே அந்த பாட்டிலு அங்கே மேலே ஒன்று இருந்தது, நான் பார்த்தேன். ஐயோ இது சரியாக வராதுன்னு உடனே அதை கட் பண்ணோம். அப்போது ஊரில் எல்லாம் ஒரு 10 பேர் வந்தாங்க. மறுநாள் கேட்டாங்க, அடுத்து ஃபங்க்ஷனுக்கு கேட்டாங்க. ஃபங்க்ஷனுக்கு இடம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம். ஏன் கொடுக்க முடியாது, என்ன ஆகுதுன்னாங்க. கொடுத்ததுக்கு இது மாதிரி ஆச்சு, அதனால் கொடுக்க முடியாதுன்னா. இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம், யாரும் பார்த்துக்க தேவையில்லை, நாங்கள் கொடுக்க மாட்டோம். காரணம் என்னன்னா இது ஒரு புனிதமான இடம், கோயில் இருக்குது, கடவுளை வழிபடுறாங்க. இங்கே இது ஒரு புனிதமான இடத்துல நீ செருப்பு போட்டுன்னு உள்ளே வர்றதே தப்பு. ஆனால் சரி கல்யாணம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியலேன்னு நான் வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்குன்னு தெரியாமல் மேலே போய் இந்த மாதிரி வேலைலாம் நடந்துருக்குது. அதனால் இனி இதை விட முடியாது, இந்த புனித தன்மை கெட்டு போய்டும், அதனால் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம். அதில் இருந்து இங்கே விடுறதில்லை. ஆனால் இப்போ அவர் கேட்ட கேள்வி என்ன உங்களுக்கு புரிஞ்சிச்சிங்களா? இந்த மாதிரி ஒரு இடத்துல புனிதமான இந்த பாதையில் இந்த பயணங்கள் தொடரக்கூடிய வேலைகளை அந்த மாதிரி சத்திரம், கல்யாண சத்திரன்ற இடத்துல வைக்கும்போது அந்த இடத்துல அந்த புனிதம் இருக்குமா? இருக்காது. இருக்காத இடத்துல புனிதமான வேலையை எப்படி செய்கிறது? அது சரியா தப்பான்னு கேட்குறாரு. தப்பு தான். இந்த புனிதமான விஷயத்தை அங்கே போய் செய்ய முடியாது. ஏன்னா அந்த இடம் புனிதம் இல்லை. இப்போ இதில் குரானில் ஒரு இது இருக்குது, என்னன்னா உடை சுத்தம், உடல் சுத்தம், இடம் சுத்தம், 3 சுத்தம் அவங்க பார்க்கறது. நம்ம பார்க்கறது என்னன்னா சுத்தம், பரிசுத்தம். நம்ம இங்கே அசுத்தத்திலேருந்து வந்துட்டோம். அசுத்தத்தை நம்ம சொல்லவே தேவையில்லை, சுத்தம் இருக்கிறோம். இதிலேருந்து பரிசுத்தத்துக்கு போகணும். ஆனால் நாம் இன்னைக்கு என்ன பண்ணுறோம், சுத்தத்திலேருந்து அசுத்தத்துக்கு போயிட்டாங்களேன்னு அவர் ஃபீல் பண்ணுறார். விதிப்படி அது நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் காலத்தில் அந்த அசுத்தம் சுத்தமாகி சுத்தம் பரிசுத்தம் ஆகும், காத்துக்கிட்டு இருப்போம். அது விதி வலியது சாமி, இதில் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம. 2வது விஷயம் என்னன்னா, அதை அனுபவிக்க வந்தவங்க அனுபவிக்க வந்தவங்கள இப்போது ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கதை சொன்னேன் இல்லையா,
இந்த பருந்து தூக்கின்னு போய் அங்கே வச்சு கடைசியாக அதை வந்து அந்த பாம்பு பிடிச்சி சாப்பிட்ருச்சின்னு. அந்த மாதிரி கதை தான் இது. ஏன்னா அவங்க அதுக்கு தான் வந்திருக்கிறாங்க. நம்ம என்ன தான் எங்கே தூக்கின்னு போய் வச்சா அது பாம்பு வாயில் தான் போகுது. நம்ம தவிர்க்கவே முடியாது சாமி. நம்மளும் தூக்கினதை வச்சு பார்க்குறோம், வேலை ஆகலை, அது பாம்பு ரெடியாக இருந்து கவ போடுது, நம்ம ஒன்றும் பண்ண. அது மாதிரி அந்த வினை பயன் முடியல. வினை முடியும் பட்சத்தில் தான் அவங்களுக்கு இதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் தவறு, இது புனிதத்தன்மை இல்லாத இடத்துல இந்த புனிதமான செயல் நம்ம செய்யக்கூடாதுன்றத உணர்றதுக்கு இன்னும் காலம் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க செய்கிறாங்க இல்லையா, உணர்றதுக்கு முன்னாடி செய்துக்கிட்டு இருக்காங்க. இது தவறு தான். ஆனால் இந்த தவறுக்கான அந்த பலன் அவங்களுக்கு கிடச்சிடும். அந்த பலனை அவங்க அனுபவிக்கும் போது வருத்தப்படுவாங்க. ஐயோ தப்பு பண்ணமே, தப்புக்கான தண்டனை இப்போ நமக்கு கிடச்சிருக்குது, இனி இந்த தப்பை செய்யக்கூடாதுன்னு உணரும்போது அது எல்லாம் ஒன்றா சரியாயிக்கணும் வரும். அந்த உணர்றதுக்கும் அந்த அதுக்கான தண்டனை அனுபவிக்கிறதுக்குமான வேலையை இப்போ அவங்க செய்துன்னு இருக்கிறாங்க. அது விதி, அது விதி. நம்ம யாரும் தடுக்க முடியாது. விதி கொள்கைன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த கொள்கை யாரும் தப்பவும் முடியாது, அதை தடுக்கவும் முடியாது. ஏன்னா அவன் வந்தது அதுக்கு தான். இந்த மாதிரி தவறுகளை எல்லாம் செய்து அதுக்கான தண்டனையை அனுபவித்து அந்த ஆன்மாவுக்கு அந்த தெளிவுகள் ஏற்படணும். அந்த அனுபவம் பெற தான் வந்திருக்குதுங்க அந்த ஆன்மாக்கள். அந்த அனுபவம் பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அது முத்தும்போது, வினைப்பயனாக மாறும்போது, தண்டனையாக மாறும்போது, அனுபவிக்கும்போது கஷ்டப்படுவாங்க. ஆனால் புரிதல் வந்துடும், அப்போ வரும் அவங்களுக்கு. 90% தெரிஞ்சே தான் பாவத்தை பண்ணுறாங்க. அப்போ இது என்னென்னு அது இப்போ அதை உண்மையாக தான் ஐயா சொல்கிறது ஒன்று கோல்டன் வேர்ட்ஸ் மாதிரி தெரியுது. 100% அவங்க ஏன் அவங்க பொய் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவர் எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் ஒரு கேள்விக்கு பதில் என்ன டக்குன்னு எடுத்து போட்டுருவார். என்ன ஐயோ என்னடா இப்படி பதில் சொல்லிட்டாருன்னு கேட்டவன் ரொம்ப நொந்து போய் இறங்கி போவான். ஒரு மாதிரி மனசுக்குள்ளே சங்கடங்கள் வந்துடும் அவருக்கு. ஆனாலும் ஐயா அதை வருத்தப்படவே மாட்டார். காரணம் என்னென்னா அவன் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில், அவன் வருத்தப்பட்டால் நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னுவார். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் மகான்கள் வந்து எதுக்காகவும் தயக்கம் இல்லாமல் சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி இந்த விஷயங்கள் தன்னால் அது வந்து மாறிடும், நடக்கும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமை காத்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அது வினைப்பயன், மாற்றிக்க முடியாது. ஐயாவோட பாடல்களில் ஒரு ஃபஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட்டுன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு வெளியிட்டது, செகண்ட் வெளியிட்டது. ஆமாம், புத்தகங்கள். அதில் புத்தகங்கள் பாடல்கள். ஆமாம், பாடல்கள் இருக்குது. ஆமாம், பென்ட்ரைவில். ஆமாம், அதில் எனக்கு என்னென்னா எனக்கு ஒரு மிராக்கல் நடந்தது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பாடம் நடத்தும்போது பாத்திரம் சவுண்டு வரும் அப்படின்ட்டு. அப்போ நான் ஐயா கிட்ட கோரிக்கை வைப்பேன். சரி, காலையில் இருந்து பாடம் பண்ணும்போது புரிதல் வந்துருச்சு. இப்போ பாட்டு போட்ட உடனே அப்போ அந்த ஒரு பாடலில் ஒரு வரி ஒன்று வரும். சரி, இடி போல் துன்பம் எது வந்தாலும் நொடியில் போக்கும் உபதேசம். இந்த பாட்டு போட்டாவே இந்த சீடர்கள் யாரும் தவறு பண்ண மாட்டாங்க. உண்மை கசக்கம் உணர்ந்தால் நினைக்கும். ஆமாம், என்னை உள்பட சொல்கிறேன். இந்த பாடலை வந்து எல்லாருக்கும் நான் வந்து சிறந்தாத்து கேட்டுக்கிறேன். டெய்லி காலையில், அதாவது பக்தர்கள் சீடர்கள் 2 இதுக்கு பிரிச்சுருக்காங்க இல்லையா? ஆமாம். அப்போ வந்து சீடர்கள் முக்கியமாக இந்த பாடலை தினந்தோறும் வீட்டில் காலையில் போட்டு விட்டாச்சுனாவே வைப்ரேஷன் பயங்கரமாக வேலை செய்யுது. ஆமாம், உண்மை. இந்த வரிகள் வந்து பயங்கரமாக வேலை செய்யுது. எப்படி ஐயாவுக்கு ஒன்று அந்த வார்த்தைகள் வந்து கண்டிப்பாக கோல்டன் வேர்ட்ஸ். அந்த வார்த்தையை போட்டு விட்டாவே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வேலை செய்யுது. அப்போ அதுலேருந்து நான் விடுதலை ஆகிட்டேன். கண்டிப்பாக சைலண்டில் சத்தம் போட்டு அமைதியை வர வைக்க முடியாது, அமைதியும் சத்தத்தில் வர வைக்கலாம். அமைதியாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த சத்தம் அடங்கி போச்சு. உண்மை. அதனால் அந்த எவ்வளோ பெரிய என்னோடய வேலையில் கூட துன்பங்கள் வந்தாலும் அந்த ஐயாவோட அந்த வரிகள் நினச்சிப்பேன். கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக அது விலகிது. அப்போது ரைட்டு, நிறைய முறை இதை செக் பண்ணியே பார்த்துருக்கேன். சரி, ஓகே, ரைட்டு, சரி, இடி மாதிரி துன்பம் வருது, அது ஏதோ ஒன்று சரியாக மேக மாதிரி கலைஞ்சிருந்துட்டு அது மாதிரி ரைட்டு. இப்போ இவர் பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் டீப்பாக ஐயாவோட அந்த பாடல்களை போய் கவனிச்சிருக்காரு.
எல்லா விஷயத்துலையுமே அந்த நம்ம உள்ளே போகும்பொழுது தான் அதோட சிறப்புகள்லாம் நமக்கு புரியவே ஆரம்பிக்கும். போகாத வரைக்கும் ஏதோ பாட்டு ஏதோ நல்லா இருக்கு, ரைட், ஓகே, அப்படி தான் போயிட்டுருப்பாங்க. இந்த மலேசியாக்காரங்க இந்த பாட்டை ரொம்ப ரசித்து அப்பப்போ எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. இப்போ காரணம் என்னென்னா, இந்த பாடல்கள் வந்து இதில் நம்ம கோடம்பாக்கத்தில் 2 பேர், அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அவங்க தான் பாடினாங்க இந்த பாட்டு. அதில் அவங்க ஒய்ஃபோட குரல் அந்த சரியில்லைன்னுட்டு அவர் என்ன பண்ணிட்டார், வேண்டாம் இது ஐயாவுக்கு பாடுறது, நீ பாட வேண்டாம்